ஒரு புதிய மனித இனத்தை சைனால இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 1,40,000 வருஷம் பழமையான ஸ்கல் நார்த் ஈஸ்டர்ன் சைனால கிடைச்சிருக்கு. அது ஹோமோ லோங்கி அப்படின்ற புது ஹியூமன் ஸ்பீசிஸோட ஸ்கல் அப்படின்னும் அந்த ஸ்பீசிஸை டிராகன் மேன் அப்படின்ற பெட் நேமும் வச்சு அழைக்கிறாங்க. இது சைனால இருக்கிற டிராகன் ரிவர் அப்படின்ற பிளேஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்கல் கிடைச்சதுனால இதோட பேர் டிராகன் மேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த ஸ்கல்ல ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 50 வருஷம் ஓல்டான ஒரு மேல் ஹியூமனோட ஸ்கல் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த மனித இனம் வாழ்ந்த காலம் அப்ராக்சிமேட்லி 1,40,000 வருஷத்திலிருந்து 2,96,000 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்கல் இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படி கிடைச்சது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். 1933ல இருந்து 2018 வரைக்கும் இந்த ஸ்கல்ல ஒரு பயன்படுத்தாத அபேண்டன்ட் கிணத்துல கிட்டத்தட்ட 85 வருஷமா விராப் பண்ணி பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. 1933ல ஒரு கூலி வேலை செய்யற தொழிலாளி சைனால ஹார்பின் அப்படின்ற சிட்டில நடந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்போ இந்த விசித்திரமான மண்டையோட பாக்குறார். அதை கண்டுபிடிச்சப்போ ஏதோ சயின்டிபிக்கலி அபூர்வமான ஒன்ன அவர் கண்டுபிடிச்சதா ரியலைஸ் பண்றார். அவர் அதை அந்த டைம்ல இருந்த அத்தாரிட்டிஸ்க்கு கொடுக்க விரும்பல. ஏன் அப்படின்னா 1933ல ஜாப்பனீஸ் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பாதுகாப்பா வைக்க அவர் முடிவு பண்ணி அதை பல நாட்கள் பயன்படுத்தாம இருக்கிற பழைய கிணத்துல சேஃபா புதைச்சி வச்சிடுறார். இது சைனீஸ் பீப்புள்ஸோட ட்ரெடிஷன். பொக்கிஷங்களை பாதுகாப்பா வைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்டைய கால யுக்தி. அந்த ஸ்கல் சைனீஸ் ஆராய்ச்சியாளர்கள் கைக்கு தான் கிடைக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் 2018ல இறந்து போகிறதுக்கு முன்பாக அவரோட ஃபேமிலிக்கு இந்த விசித்திரமான மண்டையோடு பற்றியும் அதை பொக்கிஷமா கருதி புதைச்சி வச்சதை பற்றியும் சொல்றார். அவர் இறந்த உடனே அவரோட ஃபேமிலி அந்த கிணத்துல தோண்டி பார்க்கறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கல் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச உடனே சைனால இருக்கிற ஜியோ சயின்ஸ் மியூசியம்க்கு டொனேட் பண்றாங்க. அதை ஆராய்ச்சியாளர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது கண்ணம் பகுதி சரியா இல்லாமலும் அதாவது ரொம்ப குறைவா இருக்கக்கூடும்னு பிரெயினோட சைஸ் ஜாஸ்தினும் கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஸ்கல்லோட சைஸ் பார்க்குறப்போ 23 சென்டிமீட்டர் லென்த்தாகவும் 15 சென்டிமீட்டர் வைடாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்கள் ரொம்ப பெரிதாகவும் மூக்கு பகுதி பல்ஜான மாதிரியும் இருக்கப்படுவதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டிராகன் மேன் அதாவது ஹோமோ லோங்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹியூமன் ஸ்பீசிஸ்க்கு பிரெயினோட சைஸ் கிட்டத்தட்ட 7% ஜாஸ்தியா இருப்பதாக கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் தான் நம்மளோட க்ளோசஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. எப்படின்னா அந்த ஸ்கல்ஸ் வச்சு பார்க்குறப்போ நிறைய சிமிலாரிட்டிஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் ஹியூமன்ஸோட தான் பொருந்தி இருக்கு. இந்த ஸ்கல் பிரிமிட்டிவ் மற்றும் மாடர்ன் ஹியூமன்ஸோட மிக்ஸ்டப்பாக இருக்கிறனால இது ஆல்ரெடி ரெக்கார்டில் இருக்கிற ஹோமோ ஸ்பீசிஸ் கிடையாது, அது புது ஹோமோ ஸ்பீசிஸ்னு அறிவிக்கிறாங்க. நம்மளோட பரிணாம வளர்ச்சியை ஒவ்வொரு டிக்கேட்லையும் குறிப்பதற்காக யூஸ் பண்ணின நேம்ஸ் தான் இந்த ஹோமோ ஸ்பீசிஸ். இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. டிராகன் மேன் அப்படின்ற இனம் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கலாம்னு பார்க்குறப்போ அடர்ந்த காடுகள் மற்றும் சமவெளியிலையும் வாழ்ந்திருக்கலாம்னு சயின்டிஸ்ட் ஜி குவாங் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிராகன் மேன் இனத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட ஹார்ஷ் என்விரான்மெண்ட் இருந்தாலும் அதில் சமாளித்து வாழ்கிற திறன் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு தெரிய வருது. வேட்டையாடி உணவை தேடும் கடுமையான குளிர்களையும் தாங்கிக் கொள்கிற சக்தி இந்த ஹோமோலோங்கி ஸ்பீசிஸ்க்கு இருக்குது. இதை பற்றின கம்ப்ளீட் ரிசர்ச் இன்னும் முடிவடையலை. இது உறுதி செய்யப்பட்ட ஹியூமன் எவல்யூஷன் தியரியில மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது. ஹோப் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.